பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்குது, அதை பற்றி அவனும் பேச மாட்டான். ஜாதி கலவரம் நடக்குது, அதை பற்றி அவனும் பேச மாட்டான். பெண்களுக்கு வரதட்சணை கொடுமை நடக்குது, அதை பற்றி அவனும் பேச மாட்டான். சில பேர் என்ன பண்ணுறான், சைக்கோவாக இருக்கிறான், பெண்களை சைக்கோத்தனமாக நடத்துகிறான், அதை பற்றி பேச மாட்டான். விலைவாசி ஏறுது, அதை பற்றி பேச மாட்டான். ஜிஎஸ்டி அதிகமாக போடுறாங்க, அதை பற்றி பேச மாட்டான். ஒன்றிய அரசு கல்விக்கு நிதி ஒதுக்க மாட்டேது, அதை பற்றி பேச மாட்டான். யாராவது ஒரு நடிகருங்க உதவி பண்ணுறான், நாளைக்கு கேமரா வச்சுக்கின்னு பண்ணுறான்னா இதை பற்றி பேசுவான். ஏன்னா வளர்ந்துருவான், பெரிய ஆள் ஆகிடுவான். அதனால் அவனுடைய வளர்ச்சி பிடிக்காம வன்மம் போறாமல் பொச்சரப்பு பிடிச்சி போய் இப்படி பேசுவான். சில பேர் நல்லதை பேசுகிறான், சில பேர் கெட்டதை பேசுகிறான். நாட்டில் பேசுறதுக்கு நிறையா இருக்குது, அதை பற்றி பேசுங்க. கர்நாடகாவில் தண்ணி கொடுக்க மாட்டான், அதை பற்றி பேசுங்க. கச்சத்தீவை பற்றி பேசுங்க. பெட்ரோல் விலையிறது, டீசல் விலையிறது, அதை பற்றி பேசுங்க. மோடிஜி, ஒன்றிய அரசு நம்ம தமிழ்நாட்டை சுத்தமாக நிதியே கொடுக்க மாட்டேங்குது கல்விக்கு. வேற எதுக்கு இல்லை, கல்விக்கு. நம்ம படித்து முதல் மாநிலமாக எல்லாமே படித்து கேரளாவுக்கு 2வது ஃபஸ்ட் இடத்துல வரணும் தமிழ்நாடுன்னு முதலமைச்சர் போராடினீங்க. அதை பற்றி யாரும் பேச மாட்டான். ஒருத்தன் நடிக்க மாட்டான், அவன் டிவி சேனல்லேருந்து வந்து திடீர்னு படம் நடிக்கிறான், அவன் பணம் சம்பாதிக்கிறான். இந்த வகுத்தரிச்சு முடிஞ்சால் நீ பண்ணு, இல்லை பண்ணாத. இதை பற்றி பண்ணுறவனை பற்றிலாம் பேசாதீங்க. பாவம், அந்த பாவம் நாளைக்கு உங்களுக்கே திருப்பி அடிச்சிடும். அவன் நல்ல பையன்தான். நான் எங்கள் டீம் விசாரித்த வகையில் அவன் வந்து ஆபத்தானவனே கிடையாது. அவன் ஒரு அப்ராணி. அவனை பேசுறது வேஸ்ட். அவன் கொடுக்குறத விளம்பரப்படுத்தி கொடுத்துருக்கணும், அதை பற்றி பேசுங்க. இல்லைன்னா விளம்பரம் பண்ணாதான் கொடுடா அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வயிற்றுச்சல் இருந்தால்.